ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது ஆயுத பூஜை கும்பிடுவதற்கு எப்பேற்பட்ட நேரம் உகந்தது, எந்த நேரத்தில் இந்த ஆயுத பூஜை பண்ணால் அதற்குரிய பலன்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதன்படி ஆயுத பூஜைன்றது மகாநவமி அன்று பண்ணக்கூடியது தான். அதில் நிறைய பேர் அதை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கக்கூடாது. ஆயுத பூஜை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி பூஜையானது மகாநவமி அன்று தான் பண்ணணும். மகாநவமின்றது இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு புதன்கிழமை இருக்குது இல்லையா, அக்டோபர் 1 அன்று தான் நாம் அதை பண்ணணும். அப்போ தான் அதுக்குரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு வாத்தியார் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏன் அப்படி மகாநவமி தான் கொஞ்சம் ஒரு 2 நாள் முன்னாடி இல்லை ஒரு சண்டே ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் பண்ணக்கூடாதான்னா கிடையாது. ஏன்னா அந்த மகாநவமி ஒரு நாளில் தான் இந்த ஜட சக்தியாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் உயிர் ஆற்றல் அதிகப்படியாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அது. அப்போ நாம் பண்ணக்கூடிய பூஜையோட பலன்கள் என்னென்னா, எந்த விதமான ஆயுதங்களால் நமக்கு எந்த விதமான ஆபத்து எதுவும் ஏற்படாது. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே எல்லோருமே ஆயுதங்களோடு தான் பழகிண்டு அதோட உபயோகத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதோட பயன்பாடு நமக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயமா இப்போ இருக்குது இல்லையா. அப்போது அதுக்குரிய ஒரு விசேஷமான காலம் தான் இந்த மகாநவமி. அதனால தான் இந்த லலித சகஸ்ரநாமத்தில் கூட பார்த்திங்கன்னா சித் சக்தி சேதனா ரூபா ஜடசக்திர் ஜடாத்மிகா அப்படின்ட்டு ஒரு இது வரும். அதாவது உயிர் சக்திகளை உயிராகவும் ஜடப்பொருட்களில் ஜடமாகவும் அம்பாலாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தி தான் நிறைஞ்சி இருக்கிறா அப்படின்றது கூட அது வாக்கியத்தில் இருக்கும் அந்த லலித சகஸ்ரநாமத்தில். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த நாளில் அதிகப்படியாக அந்த உயிர் ஆற்றல்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த ஜடசக்தி ஜடம்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த வீட்டில் நாம் ஏதேனும் பொருட்கள் எல்லாம் அந்த ஃபேனு அப்புறம் சம்திங் எலக்ட்ரிக் பொருட்கள்கிட்ட ரொம்ப போய் ஈரத்துணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டு அதெல்லாம் பண்ணாமல் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. தேவையான நம்ம அந்த எண்ணெய் அருவாமனை சம்திங் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணலாம். கண்டிப்பாக சரஸ்வதி பூஜையாக இருக்குன்னா புத்தகத்தெல்லாம் வச்சு நிச்சயமாக மஞ்சள் குங்குமம், ஏன்னா அது புத்தகன்றது ஜட பொருளாக இருந்தால் கூட அது நமக்கு எப்பேற்பட்ட அறிவை தருது. அதனால் அந்த நாளில் இப்படிலாம் பூஜை பண்ணோம். குறிப்பாக இந்த நிறைய தொழிற்சாலைகள் அவங்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு அற்புதமான நேரமாக வாத்தியார் எப்படி குறிப்பிட்டு கொடுக்குறாரு பார்த்துட்டிங்கன்னா, கன்னியா லக்கணத்தில் நாம் அந்த பூஜையை பண்ணால் மிகப்பெரிய விசேஷமான அனுகிரகம் உண்டுன்றாரு. அதை தவிர்த்து கன்னியா லக்கணம்னா ஒரே டைம் தான் அந்த 1.5 மணி நேரம் பண்ண முடியலப்பா, என்னப்பா பண்ணுறதுன்னா அதற்கு அடுத்து சந்திர லக்னத்தில் பண்ண சொல்கிறாரு. ஸோ அதன்படி நீங்கள் இந்த புதன்கிழமை கன்னியா லக்னம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஒரு 6 மணிலேருந்து 7:15 வரைக்குமே உங்களுக்கு கன்னியா லக்னம் இருக்கும். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம், இந்த வாட்டி அந்த லக்னாதிபதியாக விளங்கக்கூடிய அந்த கன்னி ராசிக்கு அதிபதி லக்னாதிபதி புத பகவான் ஆட்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அது. அதனால் அந்த கன்னியா லக்னத்தில் நீங்கள் காலையிலேயே உங்களால் முடிஞ்சதுன்னா விசேஷமாக இந்த ஆயுத பூஜைன்ட்டு சொல்லக்கூடிய வீட்டில் பண்ணக்கூடிய பூஜையாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகள் கம்பெனியில் பண்ணக்கூடிய பூஜைகளாக இருந்தாலும் சரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஒன்று இல்லைப்பா, காலையில் எழுந்துக்கிறதே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும், எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டு பண்ண முடியாது, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பகல் பொழுதில் ஒரு 11 to 12 அந்த டைமில் கூட நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour தான் அது நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா 12 மணிக்கு மேலே ராவகாலம் வந்துடும் இல்லையா, அதுக்குள்ளே. ஏன்னா அபிஜித்தியும் தொடர மாதிரி இருந்தால் உத்தமம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவானுடைய லக்னமாக தனுசு லக்னத்தில் நீங்கள் இந்த பூஜையை பண்ணிடுங்க. ஏன்னா சந்திர பகவான் 3 மணிக்கு மேலே தான் மகரத்துக்கு போவார். ஸோ அப்போது தனுசு லக்னத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆயுத பூஜையை கொண்டாடுவது ரொம்ப உகந்தது. அப்போ இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. எப்படி கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதியே உச்சமாக இருக்கிறாரோ, இந்த லக்னத்துக்கு இன்னொரு சிறப்பு பார்த்தாச்சுன்னா சந்திர பகவான் புஷ்கர நவாம்சத்தில் இருப்பார். உத்திராடம் 1 உத்திராட நட்சத்திரத்தோட முதல் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சந்திர பகவான். அதனால் சந்திர பகவான் புஷ்கர நவாம்சம் ப்ளஸ் குருவோட சமசப்தம பார்வையில் இருக்கிறாரு. 1 இதே மாதிரி சந்திரன் எப்படி புஷ்கர நவாம்சம் பெற்றாரோ அதே போல் சூரியனும் அன்று அவரும் புஷ்கர நவாம்சத்தில் இருப்பார். சூரிய சந்திரர்களோட புஷ்கர நவாம்ச காலமானது மிகவும் அற்புதமானது.
அந்த அந்த ஆஃப் அன் ஹவர் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த ஒரு சிலர் யோசிக்கலாம், அந்த லக்னத்தில் மாந்தியிருக்காருன்னா கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறதே குளிகை நேரத்தில் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இந்த குரு பார்வை, அப்புறம் புஷ்கர அம்சம் இதெல்லாம் இதோட பலன்களை நிச்சயமாக செய்யும். அந்த ஆஃப் அன் ஹவரில் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுண்டு நீங்கள் சரஸ்வதி பூஜையும் சரி, ஆயுத பூஜைகள், கம்பெனிக்கு உரிய பூஜைகளும் பண்ணியாச்சுன்னா மிகப்பெரிய அனுக்கிரகம் உண்டு அப்படின்றாரு. அதே போல் இந்த வாகனங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறது எப்பொழுதுமே வந்து தசமியில் தான் பண்ணணும் கண்டிப்பாக சொல்கிறார் வாத்தியார். அதன்படி நீங்கள் அதை வியாழக்கிழமையில் பண்ணுறது உத்தமமாக இருக்கும். வியாழக்கிழமை விருச்சிக லக்னத்தில் தான் அதை பண்ண சொல்கிறாரு. அதை கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கோம். இல்லை நீங்கள் நெட்டில் போட்டால் கூட எப்போ லக்னன்ட்டு வரும், அந்த டைமில் முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட தசமியில் கண்டிப்பாக வந்து வாகனங்களுக்கு பூஜை பண்ணுங்கள். இது வந்து ஆயுத பூஜை கொண்டாடுவதற்கான மிகவும் உத்தமமான உகந்த நேரமாக இந்த 2 நேரமும் இருக்கும். ஒன்று கன்னி லக்னம், இன்னொன்று தனுர் லக்னம். ஸோ இதை வந்து எல்லாருமே நிச்சயமாக பயன்படுத்திட்டு எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை எடுத்து சொல்கிறது குருவர்களால். ஓம்.